அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுகாரும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி. சேனலை காண புதியதாக வந்திருப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்று நாம் காண இருக்கும் கதை திரு சு. சமுத்திரம் அவர்கள் எழுதிய மாப்பிள்ளை தேர்வு. வாங்க இப்போ கதையை கேட்கலாம். பெண் குழந்தை பிறக்கும்போது ஏன் பிறந்தாய் மகளே என்று கேட்காமல் போனாலும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி அமைச்சர் முதல் ஆண்டி வரை நினைக்கும் இந்த காலகட்டத்தில் இதோ இதே நாளில் குட்டாம்பட்டியில் வாழும் ராமலிங்கம் மட்டும் இன்னொரு பெண்ணையும் பெறாமல் போனோமே என்று வருத்தப்பட்டார். அவரது பரட்டை தலையில் தேய்ப்பதற்காக சதைக்குவளை மாதிரியான அவர் கையில் தேங்காய் எண்ணெய் பாட்டிலை சாய்த்து கவிழ்த்த தேனம்மா அருகில் நிற்பதையோ அவர் கையில் எண்ணெய் ஊற்றியதையோ கவனிக்காமல் மனிதர் குத்துக்கல்லாய் நின்றார். இன்னொரு நாளாக இருந்தால் கையில் அதிகமாக பெருக்கெடுத்த எண்ணெயை பார்த்துவிட்டு இவ்வளவு எண்ணெய் தேய்த்தால் உருப்பட்டா போலதான் என்று மனைவியை கத்தி முடித்திருப்பார். ஆனால் இப்போதோ துண்டை எடுத்து விசிறியாக்கியபடியே நின்றார். தேனம்மா தனது தலையில் எண்ணெய் தடவி விடுவதையோ அப்படி தடவியதில் அவரது முள்முடியில் அவளது கை சிக்கிக்கொண்டு முடியை இழுத்த இழுப்பில் ஏற்பட்ட வலியையோ உணராமல் நின்றபடியே இருந்தார். ராமலிங்கம் எந்த மனிதனுக்கும் தன்னை போல் அவனா இவனா என்ற பிரச்சனை வரக்கூடாது என்று நினைத்து கொண்டார். இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இரட்டை அதிர்ஷ்டங்கள் வந்தாலும் அவருக்கு அவை துரதிர்ஷ்டங்களாக தெரிந்தன. அவரது ஒரே மகள் மலரை கேட்டு 2 இடங்களில் இருந்து ஆள் அனுப்பிவிட்டார்கள். அரசியலை பொறுத்தவரையில் ஒரு குடும்பம் கதர் வேட்டி, இன்னொன்று கரை வேட்டி. அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. பணபலத்திலோ ஆள் பலத்திலோ ஒன்றுக்கொன்று குறைந்ததில்லை. அதோடு ஒரே பங்காளி குடும்பம். இவரோட அம்மாவும் தேனுடைய அம்மாவும் பிறந்த குடும்பம். முதல் வீட்டு பிள்ளையாண்டான் முத்துவேலுவும் இன்னொரு வீட்டு பிள்ளையாண்டான் பழனிச்சாமியும் ஒரே தராசில் இருந்த தட்டுக்கள் மாதிரி. முத்துவேல் உரக்கடை வைத்திருக்கிறான். கூடமாட விவசாய கருவிகளை கமிஷனுக்கு வாடகை விடுகிறான். பழனிச்சாமியும் லேசுப்பட்டவன் இல்லை. பெரிய பலசரக்கு கடையாக வைத்திருக்கிறான். அதுவும் பெரிய பங்களா மாதிரி கடை. பொண்டாட்டியை தவிர எல்லாம் வாங்கலாம். இவனுக்கு மோட்டார் பைக் வாகனம், அவனுக்கோ ஸ்கூட்டரே ஆசனம். ஆள் பார்வை என்று எடுத்துக்கொண்டால் கூட முத்துவேல் புலி, பழனிச்சாமி சிங்கம். இவனுக்கு தூக்கலான பல், ஆனால் உருண்டையான முகம். அவனுக்கு தூக்கலான முகம், ஆனால் அழகான பல்வரிசை. பழக்க வழக்கத்தை வைத்து பார்த்தால் இருவருமே சிகரெட் பிடிப்பவர்கள், கள்ளச்சாராயத்தை மட்டும் குடிக்காதவர்கள். குணம் என்று வைத்தால் இருவருமே தங்கக் கம்பிகள். இவரை எதிரில் பார்த்தாலே போதும், முத்துவேல் மாமா என்று சொல்லியபடியே வேட்டியை இறக்கி போட்டு சிரிப்பான். பழனிச்சாமி சிரித்தபடியே மாமா என்று மேல் துண்டை தோளில் இருந்து கையில் இறக்கிக் கொள்வான். இப்போது இந்த 2 பேருமே பேண்ட் ஷர்ட் போடுவதால் மடக்கி வைத்த சட்டையைத்தான் நிமிட்டி விடுகிறார்கள். இவன்களில் எவனை மகள் மலருக்கு தேர்ந்தெடுப்பது என்பது அவருக்கு பிரச்சனையாகிவிட்டது. இவர் தனது குலதெய்வமான சுடலை மாடனிடம் பூ போட்டு பார்த்தார். அந்த மாடன் முத்துவேலுவுக்கு வெள்ளைப்பூவை காட்டி பழனிச்சாமிக்கு டேஞ்சர் பூவை காட்டிவிட்டான். அதே சமயம் மனைவி தேனம்மா தனக்கு பிடித்த காளியம்மாளிடம் சீட்டு எழுதி போட்டாள். அந்த ஆத்தாளோ பழனிச்சாமிக்கு ஆமாம் போட்டு முத்துவேலுக்கு சீல் போடுகிறாள். போதாக்குறைக்கு கடந்த 4 நாட்களாக 2 பயல்களுமே அவரையே பெண்ணாக நினைத்து அவர் போகும் இடமெல்லாம் அவரை சைட் அடிக்கிறார்கள். ராமலிங்கத்திற்கு கோபமாக வந்தது. வீட்டின் 3 வாசல்களை தாண்டி
படிகளுக்கு கதவு போல் உள்ள கொல்லைப்புற கிணற்றுச் சுவரில் சாய்ந்து நிற்கும் மலர் எதையுமே கண்டுக்காதது போல் வலது கையால் இடது கைக்கு சொடக்கு போட்டு கொண்டிருந்தாள். அந்த பயல்கள் சொக்கி போகும் அளவுக்கு அவளிடம் என்ன இருக்கிறது என்று அவருக்கு புரியவில்லை. அப்புறம் ஒரு தந்தைக்கு மகளின் அழகு தெரியாது என்பதை ஒப்புக்கொண்டது போல் முகத்தை திருப்பினார். ஆனாலும் மலர் அம்மாவைப் போல் 2 கன்னத்து எலும்புகளும் துருத்தி நிற்க இருமுகம் காட்டாமல் தன்னை போல் வட்ட முகம் கொண்டதில் மகிழ்ந்து போனார். அதே சமயம் தன்னை போல் சப்பிப்போன உடம்பில்லாமல் அம்மாவைப் போல் அழுத்தமான உடல்வாகு கொண்டதில் அவருக்கு ஒரு பூரிப்பு. ஆனாலும் சரியான பேக்குராண்டு. 2 பேரில் எவன் பிடிக்குது என்று சாடை மாடையாகவாவது சொல்லலாம். சொன்னால் தானே தெரியும். 2 பேரையுமே கட்டிக்க தயார் என்பது மாதிரி பார்த்தால் எப்படி? ராமலிங்கத்தின் தலையில் எண்ணெய் தேய்த்து முடித்துவிட்ட தேனம்மா தனது புறங்கையால் அவரது கையில் எண்ணெய் பிசிரை தடவி விட்டபடியே சொன்னாள், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மேலத்தெரு ராக்கம்மா கல்யாணமான இந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் கூட புருஷனை தொட விடலையாம். கேட்டால் சிகரெட் பிடிக்க தெரியாதவனெல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்குறாளாம். நம்ம பொண்ணு சுத்த பட்டிக்காடு. ராமலிங்கத்திற்கு கோபம் வந்தது. கிணற்றுச் சுவரில் இன்னும் சாய்ந்தபடியே இப்போது வலது கைக்கு இடது கையால் சொடுக்கு போட்டு கொண்டிருந்த மகளை திட்டுவதற்கு சாக்கு போக்கு பார்த்தார். ஏலே மலரு, இங்கே வா. வாரேம்பா. மலர் இடுப்பில் சொருகிய சேலையை பாதம் வரை படர்த்திவிட்டு தந்தையின் பக்கம் ஓடோடி வந்தாள். அப்பா எதற்காக கூப்பிடுகிறார் என்பது தனக்கு தண்ணீர் பட்ட பாடு என்பது போல அடுக்களை பக்கம் ஓடினாள். 4-5 தம்ளர்களில் நல்ல டம்ளர் ஒன்றை எடுத்து பானைக்குள் துழாவ போனாள். பிறகு அந்த டம்ளரை அப்படியே வைத்துவிட்டு சுண்ணாம்பு கரைப்பட்ட தன் கையை கழுவிவிட்டு ஒரு செம்பை எடுத்து நீர் மொண்டாள். அப்பாவுக்காக அவ்வளவு சுத்தம். இவ்வளவுக்கும் அண்ணன் தண்ணீர் கேட்டால் தான் குடித்து வைத்த எச்சில் தண்ணீரை கொடுப்பவள்தான் அவள். செம்பை நீட்டிய மகளிடம் அப்பா கத்தினார், இந்தா என் தலையில் ஊத்து, அப்போவாவது பித்தம் தெளியட்டும். மலர் கவலைப்படவில்லை, கண்ணீர் மல்கவில்லை, லேசாக சிரித்து கொண்டாள். தண்ணீர் வர வர உப்பு கரிக்குதுப்பா, இனிமே தெருக்குழாயில் தான் குடிக்க தண்ணீர் பிடிக்கணும் என்று சொல்லிவிட்டு சர்வசாதாரணமாக போய்விட்டாள். கண்ணை மூடியபடியே வாய் வழியாக மூச்சு விட்ட ராமலிங்கம் வீட்டுக்கு வெளியே தெருவில் கேட்ட பேச்சு சத்தத்தை கேட்டு நிமிர்ந்தார். அது தேனம்மாவுக்கு சாதா சத்தமாகவும் இவருக்கு அசரீரி குரலாகவும் ஒலித்திருக்க வேண்டும். சத்தம் இதுதான். தீமிதி விழா இல்லாத திரௌபதி அம்மன் கொடையா? அந்த தெருப்பேச்சு ராமலிங்கத்திற்கு திருப்பேச்சாய் ஒலித்தது. மார்பை நிமிர்த்தி தலையை தூக்கி தன்னையே எக்காலமாக பார்த்து கொண்டார். மனைவியிடம் முகம் கொடுத்து அதே சமயம் மகளிடம் பேசுவது போல் பேசினார். 2 பயலையும் தீ மிதிக்க வைக்க போகிறேன். எவன் தேறுறானோ அவனுக்கே நம்ம மலரு. தேனம்மா விவரம் கேட்பதற்கு முன்பே ராமலிங்கம் நடை கட்டினார். நிறத்தாலும் குணத்தாலும் பழுத்து போன அரைக்கை சட்டை ஓட்டைகளுக்குள் இன்னும் 2 கைகளை திணிக்கலாம். அந்த தொளதொளப்பு சட்டையோடு வடக்கு தெருவை தாண்டி அது சங்கமமாகும் வண்டிப்பாதையில் நடந்து அந்த பாதை அஸ்தமித்த அல்லது விஸ்வரூபம் எடுத்த கப்பிச்சாலையில் நடந்தார். இருபுறமும் உள்ள சிற்றுண்டி, சைக்கிள், பலசரக்கு பெட்டிக்கடைகளை ஒப்புக்கு கூட பார்க்காமல் முத்துவேலின் உரக்கடை முன்னால் போய் நின்றார். அந்த கடையில் வேக வைத்த இரும்புக்கு மேக்கப் போட்டது போல் பல்வேறு வகையான கருவிகள் கடையின் பின்பக்கச் சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தார். அவரை பார்த்ததும் அவர் பக்கத்தில் மலரே நிற்பது போல பாவித்து கொண்டு முத்துவேல் ஓடி வந்தான். மாமா, உப்பு தண்ணீரை நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கு ஒரு மெஷின் வந்திருக்கு, வாங்கிக்கிறீங்களா?
ராமலிங்கத்தின் நெற்றி நரம்பு கோடுகளாயின. என் வீட்டு கிணத்துல உப்பு தண்ணி இருக்குது அப்படின்னு இவனுக்கு எப்படி தெரியும்? இதற்கு பேர்தான் ராசியோ பொருத்தமோ? ராமலிங்கம் மகிழ்ந்து போனார். அவன் வைத்திருக்கும் டிராக்டரை வாடகைக்கு எடுக்க வந்தவர் அதைவிட சிறப்பான பரீட்சை நடத்தப் போவதில் மகிழ்ந்து போனார். இதற்குள் முத்துவேல் ராக்கெட் மாதிரி இருந்த அந்த கருவியை கொண்டு வந்து அதன் மத்தியில் இருக்கும் பஞ்சு மாதிரியான பகுதி எப்படி நீரிலிருந்து இரும்பு சத்தையும் உப்பையும் அப்புறப்படுத்துகிறது என்று விளக்கினான். ராமலிங்கம் கேட்டார், எவ்வளோ மாப்பிள்ள விலை? விலை என்ன மாமா விலை? எடுத்துட்டு போங்கோ. தாய் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற இல்லையா? பிரத்யாருக்கு கொடுக்கறது 3000 ரூபாய் மாமா. உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு கமிஷன் வேண்டாம். 2500 கொடுத்துருங்க. நானே உங்கள் வீட்டு கிணத்துல மாட்டித்தாரேன். ராமலிங்கம் 6 100 ரூபாய் நோட்டுகளை உள் பாக்கெட்டிலிருந்து அங்கிருந்தபடியே எண்ணி எடுத்தார். பிறகு அவனிடம் நீட்டினார். அவன் அதை ஒரு கையில் சுருட்டாக்கி கொண்டு மறு கையால் பில் போட்டான். ராமலிங்கம் பணம் கொடுத்தார். இது அட்வான்ஸ். 500 ரூபாயையும் எண்ணி பார்த்துட்டு பில் போடுங்க மாப்பிள்ள. முத்துவேல் அவசர அவசரமாக எண்ணிவிட்டு பில்லை தொடர்ந்தான். எழுதியபடியே சொன்னான், சரியா இருக்குது மாமா. ராமலிங்கத்திற்கு என்னவோ போல் இருந்தது. திரும்பி பார்க்காமலேயே ரசீதை வாங்கி கொண்டு நடந்தார். அப்போது முத்துவேல் வேர்க்க விறுவிறுக்க அவர் பக்கம் ஓடி வந்தான். என்ன மாமா இது? கூட 100 ரூபாய் அதிகமாக கொடுத்துட்டீங்களே, இப்படியா கொடுக்கறது? இந்தாங்க மிச்ச ரூபா. அடேடே, அப்படியா? சரி, அட்வான்ஸை 600 ரூபாயா வச்சுக்கோங்க. வேண்டாம் மாமா, பில்லு போட்டாச்சு. கணக்கு பிசகக்கூடாது. அது வியாபாரத்திற்கு நல்லதல்ல. முத்துவேல் தமது எதிர்கால மாமனாரிடம் நல்ல பேர் வாங்கிவிட்ட பெருமிதத்தில் ஒரு சிரிப்பை சிந்தினான். அவரும் பதிலுக்கு சிரித்துவிட்டு பரீட்சை பயணத்தை தொடர்ந்தார். அந்த கடையில் இருந்து மேற்கொண்டு வடக்கு பக்கமாய் திரும்பி ஒரு முட்டு தெருவுக்கு வந்தார். 2 மூலைகளையும் அடைத்த பெரிய கடை. கழுகு இறகை விரித்தது மாதிரி இரு பக்கமும் நீண்ட கிளைக்கடைகள். ஒன்றில் மஞ்சள், மசாலா, எண்ணெய், சோளம், கம்பு மூட்டைகள். கடையில் ஒரே கூட்டம். பக்கத்தில் ஓர் ஒயின் கடை மூடியிருந்தது. அதன் பக்கம் 4-5 முகவெட்டுக்காரர்களுடன் பேசிக்கொண்டிருந்த பழனிச்சாமி ராமலிங்கத்தை பார்த்ததும் வேட்டியை இழுத்து போட்டுக்கொண்டு அவர் முன்னால் வந்து நின்று தோப்புக்கரணம் போடப்போவது போல் குனிந்து கேட்டான், உங்களுக்கு ஆயுசு 100 மாமா. இந்த பலசரக்கு கடை வைக்கும்போது கூட உங்கள் கையால் 2000 ரூபாய் வாங்கித்தான் வச்சேன். உங்கள் ராசி இன்னைக்கு இது 1 லட்சத்தில் வந்து நிற்குது. ராமலிங்கம் திடுக்கிட்டார். பயல் வட்டிக்கு கொடுத்ததை சொல்லாமல் சொல்லி காட்டுறானோ? ஆனாலும் பழனிச்சாமி பேச்சை தொடர்ந்தான். இப்போவும் உங்கள் கையால் 500 1000 கொடுங்க மாமா. சாயங்காலமாக கொடுத்துடுறேன். இந்த ஒயின் கடையை நடத்தின டவுன்காரங்க கட்டுப்படி ஆகலைன்னு என்கிட்ட விற்க வராங்க. ராமலிங்கம் லேசாய் யோசித்தார். பிறகு உள்பையில் கை வைத்து அங்கேயே நோட்டுக்களை எண்ணி 6 100 ரூபாய் நோட்டுக்களை வெளியே கொண்டு வந்தார். அவற்றை சுருட்டி மடக்கி பழனிச்சாமியிடம் நீட்டினார். இந்தாங்க மாப்பிள்ள, 500 ரூபா. எண்ணி பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுங்க. பழனிச்சாமி அந்த நோட்டுகளை பயபக்தியோடு எண்ணினான். 2 தடவை எண்ணினான். 3வது தடவை லேசாய் திரும்பி நின்று எண்ணினான். பிறகு கடைப்பயலை அதட்டியபடியே அந்த சாக்கில் கடைக்குள் ஏறினான். ஏறிய வேகத்திலேயே இறங்கினான். அருகே வந்த முகவெட்டுக்களில் கண் வெட்டுக்காரனிடம் 5 100 ரூபாய் நோட்டுக்களை நீட்டினான். நீட்டியபடியே மங்களம் பாடினான். மாமாவோட கைராசியில் இந்த ஒயின் ஷாப் கொஞ்ச நாளில் நானே ஒயின் தயாரிக்கிற அளவுக்கு பெருசாக ஆயிடும்.
இல்லையா மாமா? ராமலிங்கம் தலையை ஆட்டுகிறார். அவன் பேசுகிறான். சாயங்காலமாக நீங்கள் கொடுத்த 500 ரூபாயையும் வீட்டில் வந்து தாரேன் மாமா. உங்கள் பணம் வேற என் பணம் வேறையா மாப்பிள்ள? என் பணம் தான் உங்ககிட்ட நிற்கட்டுமே. ராமலிங்கம் திரும்பி நடந்தார். அப்படியும் பழனிச்சாமி முத்துவேலை போல் ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு பின்னால் ஓடி வரவில்லை. ராமலிங்கத்திற்கு யார் மாப்பிள்ளை என்று இப்போது முடிவெடுப்பதில் சிரமம் ஏற்படவில்லை. கமிஷன்கார முத்துவேல் உப்புச்சப்பில்லாத பயல். கணக்கு தவறக்கூடாதான். ஒரு 100 ரூபாய் நோட்டு, அதுவும் உழைக்காமல் வந்த பணம். அவனுக்கு பெருசாக தெரியலன்னா என்ன பயல்? அவனுக்கு மலரை கொடுத்தா கல்யாண வீட்டிலேயே ஒப்பாரி வைக்க வேண்டியது தான். ஆனால் இந்த பழனிச்சாமியோ சமர்த்தன், இந்திரஜித். அந்த 100 ரூபாய் நோட்டை கல்லாப்பெட்டியில் கள்ளத்தனமாக எவ்வளவு லாவகமாக போட்டான். சம்பாதிக்கணும்னா இப்படிலாம் சம்பாதிக்கணும். அதோடு ஒயின் கடை வைக்க போகிறான். அந்த சாக்கில் கள்ளச்சாராயத்தை பாட்டிலில் ஏற்ற போகிறான். இதனாலேயே கொஞ்ச நாளில் அவன் தலைவராக ஆயிடுவான். கல்யாணத்தில் நகை போடுறோமோ நட்டு போடுறோமோ ஒரு சூட்கேஸை சீதனமாக கொடுத்துடணும். வாலிபம் போனாலும் வயோதிகம் வராத ராமலிங்கம் பழனிச்சாமியின் தந்தையிடம் ஒப்புதல் கொடுக்க திசை மாறி நடந்தார். என்ன நேயர்களே, கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்தில் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.